எனதருமை கன்னிராசி கன்னிலக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கின்றபோது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடினமாக இருந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றமாறுதல்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கின்ற தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அவற்றிற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன. ஏனெனில் இந்த வார காலகட்டத்தில் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கு சென்று சனிபகவானோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன். மேலும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே அதிரடியான நன்மைகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் இரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டமென்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான். பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார். ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது. இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார். இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் 2 கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனிபகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனிபகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது. எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது. தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனிபகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்துவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது. எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது. கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார். சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார்.
குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது. இது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார். மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். மோட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது. என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக்கொள்வதை விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மோட்சகாரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மோட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது. மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி, மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் சஞ்சரிக்கவுள்ளார். இந்த மாதிரியாக கிரகங்களின் அமைப்பு அமைந்திருக்கின்றபோது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமகுரு மிக விரைவில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார். எனவே முழுமையான சுபகிரகமாக கருதப்படுகின்ற குருபகவானால் பெரிய அளவிற்கான சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் இல்லை. என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோதும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் இருக்கின்றன. ஏனெனில் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதிலும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாயுடன் இணைந்து உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான புத்திகாரகனான கல்விகாரகனான வித்தியாகாரகனான ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனும் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார்கள். சூரியனும் இந்த வாரத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். சூரியன் இந்த வார 13ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு மாறினாலும் அபாரமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. பொதுவாக சூரியன் சனி இணைவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ராசிக்கு 6இல் இணைவதால் அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்றமாறுதல்களும் ராஜயோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகனான சந்திர பகவான் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு 5, 6, 7 போன்ற இடங்களில் பயணிக்கவிருக்கிறார். எனவே பொருளாதார ரீதியாக தடைகள் அகலும். மேலும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் 5இல் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் மற்றும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். சகாயதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது பலவகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8, 11, 12 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். அதீத வலுவுடன் இந்த செவ்வாயின் பார்வையானது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கவிருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றபடி நீங்கள் நினைத்தபடி புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. ஏற்கனவே உள்ள சொத்துக்களை விற்றாலும் அதனை மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய வகையில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை பூர்வ புண்ணிய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார்.
சில சமயங்களில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படாத வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களிடம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவானால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் பெரிய அளவிற்கான பாதிப்புகளில்லை. இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.